நெட்டுக்குப்பத்தில் உள்ள ஒரு குடும்பத்தினர் தங்களது வீட்டிற்குள் சிவசக்தி காளி சிலை வைத்து வழிபடுவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் திருவொற்றியூர் வட்டாட்சியர் சகாயராணி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது குடும்பத்தாரிடம் நீங்கள் என்ன மீனவ ஜாதிதானே என கேட்டதாலும் ஊர் நிர்வாகிகள் என்ன வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள் என அவர் கூறியதாலும் சர்ச்சை எழுந்துள்ளது. தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். குலதெய்வம்ன்றது எந்த இடமோ எந்த ஏரியால அங்க போகணும். இது மீனவர்களுக்கு இதுதான் குலதெய்வம். இது வரைக்கும் பண்ணிட்டு எல்லாமே உங்க பக்கமே வரேன், உங்க பக்கமே வரேன். இது நாள் வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப ஒரு மாசமா தான் இதை வச்சிருக்கீங்க. இது நாள் வரைக்கும் ஏன் பண்ணல? இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, மேலும் விவரம். வணக்கம். சிலை வைத்து வழிபாடு செய்து வந்த குடும்பத்தாருடன் ஊர் மக்கள் கொண்டிருந்த அந்த கருத்து முரண்பாடு பிரச்சனையால் அங்கு பேச்சுவார்த்தைக்கு சென்ற தாசில்தார் நீங்கள் மீனவர் ஜாதிதானா என்று கேட்ட அந்த சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பம் பகுதியில் கார்த்திக் என்பவருடைய குடும்பத்தார் அவர்களது வீட்டுக்குள்ளே பிரத்யேகமாக சிவசக்தி காளி என்ற சாமி சிலையை அமைத்து தங்களது வீட்டுக்குள்ளேயே பூஜை செய்து வழிபட்டு வருகிறார்கள். இதனால் அந்த மீனவ கிராமத்தை சேர்ந்த ஊர் நிர்வாகிகள் வந்து இந்த சாமி சிலை இருக்கக்கூடாது, ஏற்கனவே இந்த கிராமத்திற்கு என்று குலதெய்வங்கள் இருந்து வழிபட்டு வரும் நிலையில் புதிதாக நீங்கள் ஒரு சாமியை பிரதிஷ்டை செய்து வணங்கக்கூடாது. இதனால் ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரு அச்சத்திலும் அசௌகரியத்தையும் உணர்கிறார்கள். அதனால் நீங்கள் இந்த சிலையை அகற்ற வேண்டும் என ஊர் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் சேர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த புகாரானது ஒரு கட்டத்தில் இன்று தாசில்தாரின் கவனத்திற்கு செல்லவே அங்கு தாசில்தார் சகாயராணி, திருவொற்றியூர் தாசில்தார் சகாயராணி, வட்டாட்சியர் சகாயராணி நேரில் சென்று பேச்சுவார்த்தைக்காக இருந்தார். அப்போது அந்த சிலை வைத்து வழிபட்டு வரக்கூடிய கார்த்திக் குடும்பத்தாரிடம் பொதுவெளியில் நீங்கள் என்ன ஜாதி, மீனவர் ஜாதி தானா, நீங்கள் மீனவர் ஜாதி என்றால் ஏற்கனவே இங்கு இவர்கள் வைத்து வழிபட்டு வரும் அந்த குலதெய்வத்தை நீங்கள் வழிபடலாமே என கூறியிருக்கிறார். உங்கள் விருப்பத்திற்கெல்லாம் எங்களால் சாமி கும்பிட இயலாது என கார்த்திக் குடும்பத்தாரும் அவரது தரப்பு வழக்கறிஞர்களும் பேசவே வட்டாட்சியர் தாசில்தார் சகாயராணி அங்கிருந்த ஊர் நிர்வாகிகளிடம் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன், இதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது எனக்கு தெரியாது என்பது போல மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார். இதனால் அங்கு ஏற்கனவே பதட்டமான சூழல் நிலவி வரும் நிலையிலும் போலீசார் 20க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கும் நிலையிலும் அடுத்தடுத்து பொதுவெளியில் சாதி கேட்டது மட்டுமல்ல, நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்து கொள்ளுங்கள், எனக்கு தெரியாது என்பது போல தாசில்தார் பேசியது சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.